வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐ கிளாஸ்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். சிக்ஸ்த் பாலிட்டியில் ஃபோர்த் லெசன். மேக்ஸிமம் இப்போ எக்ஸாம் டேட் ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. ஜூன் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு மெமோ கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள டெய்லி 3 கிளாஸஸ் இல்லை 4 கிளாஸஸ் பார்த்து நம்ம மேக்ஸிமம் டெஸ்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறோம். டெஸ்ட்டுக்குள்ளே ஃபுல் கிளாஸஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. மேக்ஸிமம் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் கொடுத்துருக்கு டாபிக் ஃபுல்லாகவே நீ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க. அந்த ஷெடியூல் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் நீ ஜாயின் பண்ணாலும் அதில் இருக்க ஃபுல் மேக்ஸிமம் அதில் கொடுத்துருக்க லெசன் ஃபுல்லாகவே ரீட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னா நம்ம டெலிகிராம் சேனல் தான் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு ஜூன் 15க்குள்ளேயே ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். நோட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ஃபுல் கொஷின்ஸும் இப்போ 45 கொஷின்ஸ் இருக்குன்னா 45 செட் இருக்குன்னா அந்த 45 டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஜூன் 15க்குள்ளேயே அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்போ நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துக்கலாம், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. 1929ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது முழக்கம் வலுப்பெற்றது பார்த்தீங்கன்னா லாகூர். முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் ஆண்டு 1930 ஜனவரி 26. நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946 நவம்பர் 9 தான். இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் எப்போ அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்கள் எவ்வளவு பேர்னு பார்த்தீங்கன்னா 389 பேர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் 15 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். வரைவு குழுவின் மொத்த உறுப்பினர்கள் 8 பேர். வரைவு குழுவின் ஆலோசகர் BN ராவ். அரசியலமைப்பின் வரைவு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட்ட எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அரசியலமைப்பு உருவாக்கினர்? மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 நாடோட அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து தான் இந்தியா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கும். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைத்தனர்? 2000 திருத்தங்கள். அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு 64 லட்சங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முகவுரை. ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா 11. அரசியலமைப்பு சட்டம் 16/9/16 2016 வரை எத்தனை முறைகள் திருத்தப்பட்டுள்ளது? பார்த்தீங்கன்னா 101 முறை திருத்திருப்பாங்க. இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்காங்க. மேக்சிமம் பாலிட்டியில் ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும், பாலிட்டிலையும் ஹிஸ்ட்ரியிலும். இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் பார்த்தீங்கன்னா இந்தி, ஆங்கிலம் இது ரெண்டும் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த
வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈலியம் வாயு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் 7 பேர் யாருன்னு கேட்பாருங்க. அம்பேத்கர், கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது, N மாதவராவ், கிருஷ்ணமசாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, மொத்தம் 7 பேர் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமைகள் பாருங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. முகவரைனா இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இதெல்லாம் முகவரையில் வரும். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது இருந்த உறுப்புகள் பகுதி அட்டவணை. உறுப்புகள் வந்து உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 395, பகுதி வந்து 22, அட்டவணை வந்து 8. அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் பகுதி அட்டவணை பார்த்தீங்கன்னா தற்போது வந்து உறுப்புகள் வந்து 448, பகுதி வந்து 25, அட்டவணை வந்து 12 இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் உருவாவதில் இருந்த சிலர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்கெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுல வந்து பங்கேற்றிருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது.